Hello students, welcome to Hiba Max Study Time 10th Standard CBSE Max Chapter 3 Pair of Linear Equations in Two Variables பார்க்கலாம். Exercise 3.1 third question. On comparing the ratios A1 by A2 is equal to B1 by B2 and C1 by C2. Find out whether the following pair of linear equations are consistent or inconsistent. ஒன்று கன்சிஸ்டண்ட்டான்னு சொல்லணும், இல்லை இன்கன்சிஸ்டண்ட்டாக சொல்லணும். அண்ட் கம்பேரிங் த ரேஷியோஸ் வச்சு தான் இல்லையா, A1 by A2, B1 by B2 and C1 by C2 வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3x plus 2y is equal to 5, 2x minus 3y equal to 7. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா 3x plus 2y equal to 5. பட் நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், a1x plus b1y plus c1 is equal to 0. அதே மாதிரி a2x plus b2 into y plus c2 is equal to 0ன்னு இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 வரணும். ஃபஸ்ட்டு அப்படி மாற்றி எழுதிக்கணும், இல்லைனா சியோட வேல்யூ ப்ளஸ் மைனஸில் தப்பு வரும். therefore 3x plus 2y minus 5 equal to 0. அடுத்தது 2x minus 3y minus 7 is equal to 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து a1 என்னன்னு எடுக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, b1 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2, c1ன்றது கான்ஸ்டன்ட் மைனஸ் 5. அடுத்தது a2 செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸுக்கு முன்னாடி 2, b2 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 3. அடுத்து c2ன்றது மைனஸ் 7. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு ரேஷியோஸை இப்போ இதை கம்பேர் பண்ணலாம். a1 by a2 is equal to 3 by 2. b1 by b2 is equal to 2 by minus 3. c1 by c2 is equal to minus 5 by minus 7. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது ரெண்டுமே பாருங்கள் ஈக்குவல் கிடையாது. ஸோ a1 by a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1 by b2. இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னு என்ன அர்த்தம், ஈக்குவேஷன்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் அண்ட் இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் இல்லையா. அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு கேட்டால் இட் இஸ் கன்சிஸ்டன்ட். இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் எழுதலாம். ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். hence the given lines are intersecting, so the given pair of linear equation has exactly one solution, therefore it is consistent. Second question பாருங்க. 2x minus 3y is equal to 8, 4x minus 6y is equal to 9. ஸோ இதே நம்ம ஒரு வாட்டி மாற்றி எழுதணும் இல்லையா. சொல்யூஷனில் 2x minus 3y plus 8 வந்து minus 8 ஆகிடும். அதே மாதிரி 4x minus 6y plus 9 வந்து minus 9 மாறிடும் இல்லையா. இப்போ a1 b1 என்னென்னு எழுதிடலாம். a1 வந்து 2, b1 வந்து minus 3, c1 வந்து minus 8. அடுத்து a2 வந்து 4, b2 minus 6, c2 வந்து minus 9. இப்போ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ a1 by a2ஓட வேல்யூ என்னென்னு எழுதிக்கலாம். 2 by 4, b1 by b2ஓட வேல்யூ minus 3 by minus 6, c1 by c2ஓட வேல்யூ minus 8 by minus 9. ஸோ கேன்சல் பண்ணலாம். 1 time 2 time 3 1 time 3 2 time மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இதை கம்பேர் பண்ணோன்னா a1 by a2 is equal to b1 by b2 is equal to 1 by 2ன்னு கிடைக்கிது. இது ரெண்டுமே ஈக்குவலாக கிடைக்கிது. அண்ட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு c1 by c2. இப்போ இந்த கண்டிஷன் படி என்ன சொல்லலாம்னா the given lines are parallel சொல்லலாமா. given lines are parallel, therefore the given lines are parallel. parallelனா intersectே ஆகாது, இப்படி வரும். so it has no solution. it has no solution, therefore it is inconsistent அப்படின்னு எழுதிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 3 by 2 into x plus 5 by 3 into y is equal to 7. 9 into x minus 10 into y is equal to 14. சொல்யூஷனில் இதை சேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். 3 by 2 into x plus 5 by 3 into y plus 7 வந்து minus 7 எழுதிக்கலாம். 9 into x minus 10 into y plus 14 அந்த சைடு வந்தால் minus 14 equal to 0.
இப்போ A1 B1 எழுதிக்கலாம். A1 3/2, B1 5/3, C1 -7, A2 9, B2 -10, C2 -14. இப்போ கம்பேர் பண்ணோம். A1/A2 is equal to 3/2/9. இது எப்படி மாற்றி எழுதலாம்னா 3/2 into denominator இருக்க 9 1/9 எழுதிக்கலாம். இப்போ 3 1 time, 3 3 times. இப்போ 1/2 3s are 6. அடுத்தது B1/B2. 5/3 divided by -10 is equal to 5/3 into 1 by -10. 5 1 time, 5 2 time. Therefore 1 by -6. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்கு இல்லையா? அடுத்து C1/C2 எடுத்துக்கலாம். -7/-14. Minus minus cancel. 7 1s are 7 2s are, which is equal to 1/2. இப்போ மூணுமே ஈக்குவலாக கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் எழுத போகுது. A1/A2 is not equal to B1/B2. Therefore the given lines are intersecting. அந்த பெரிய ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம் இல்லையா, எழுதிடலாமா? Hence the given lines are intersecting. Therefore the given equations has exactly one or unique, இது வேணா எழுதலாம், unique solution. Therefore it is consistent அப்படின்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Fourth subdivision, 5x minus 3y is equal to 11, minus 10x plus 6y is equal to minus 22. Solutionல given எடுத்து எழுதிக்கலாம். 5x minus 3y plus 11 inside வந்தா minus 11 is equal to 0, minus 10x plus 6y minus 22 inside வந்தா plus 22, which is equal to 0. இப்போ A1 value 5, B1 value -3, C1 value -11, A2 value -10, B2 value 6, C2 value 22. A1/A2 value another 5/-10. 5 1s are 5 2s are, so 1/-2. அடுத்து B1/B2 -3/6, 1 time 2 time -1/2. அடுத்தது C1/C2 -11/22, which is equal to -1/2. மூணுமே ஈக்குவலாக இருக்குது பாருங்க. A1/A2 is equal to B1/B2 is equal to C1/C2. மூணுமே ஈக்குவலாக இருந்த கண்டிஷன் என்னன்னா coincide. Therefore the given lines are coincident. Therefore the given equation has infinitely many solutions. Therefore it is consistent அப்படின்னு எழுதணும் கண்டிப்பாக, சரிங்களா? அண்ட் டிபெண்ட் வேணா மென்ஷனில் எழுதிக்கலாம், டிபெண்ட் வேணா சைடில் எழுதிப்போங்க, சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் திஸ். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Fifth subdivision பாருங்க. 4/3 into x plus 2y is equal to 8. 2 into x plus 3 into y is equal to 12. Solutionல 4/3 into x plus 2 into y plus 8 இந்த சைடு வந்தா -8 equal to 0. அடுத்து 2 into x plus 3 into y -12 equal to 0 எழுதியாச்சா? இப்போ A1 வேல்யூ என்ன? 4/3, B1 value 2, C1 value -8, A2 value 2, B2 value 3, C2 value -12. இப்போ A1/A2 is equal to 4/3/2.
இது எப்படி மாற்றி எழுதலாம் 4/3 இன்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறதா 1/2 2 1 time 2 2 times therefore answer 2/3 அடுத்து b1/b2 is equal to 2/3 இதுக்கு மேலே இதை ரெடியூஸ் பண்ண முடியாது அடுத்து c1/c2 is equal to minus 8 by minus 12 minus minus plus 4 2s are 4 3s are which is equal to 2/3 மூணுமே ஈக்குவல் தான் பாருங்க a1/a2 is equal to b1/b2 is equal to c1/c2 which is equal to 2/3 ஸோ இப்போ லாஸ்ட் சம்மில் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணுமோ அதே தான் the given lines are coincident therefore the given equation has infinitely many solutions therefore it is consistent அப்படின்னு எழுதிட்டா போதும் சரிங்களா அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க அண்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்